எப்படி செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கண்ணாடி முன்னால போய் நின்னுக்கங்க. இப்படியே சென்டர் ஷோல்டர்ல டேப் போட்டு பஸ்ட் மேல டேப் போட்டு அப்படியே லென்த் பாத்துக்குங்க. பார்த்தா எனக்கு 36 இருக்கு. ஸ்ட்ரைட்டா நிக்கணும். நெக்ஸ்ட் ஃபுல் ஷோல்டர் எடுக்கணும். இந்த மாதிரி டேப் மேல இருக்கணும். நான் வச்சிருக்க மாதிரியே இப்படியே எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹாஃப் ஷோல்டர் எடுக்கணும். ஹாஃப் ஷோல்டர் இப்படி நம்ம செயின் போடுற இடத்துல இருந்து வேலை முடிகிற இடத்துல எடுக்கிறது ஹாஃப் ஷோல்டர். நெக்ஸ்ட் அப்பர் செஸ்ட் எடுக்கணும். அப்பர் செஸ்ட் நல்லா நம்மளோட ஆம்ஹோல் பகுதியில் விட்டுட்டு இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு எனக்கு 36 வருது. நான் அது கூட 1 இன்ச்சு லூஸ் விட்டு 37 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோட மிடில் செஸ்ட்டு இப்படி தான் இப்படி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். அதே மாதிரி 36 நான் 1 இன்ச் லூஸ் விட்டு 37 எடுத்துக்கிறேன். என்னோட இந்த பஸ்ட் முடியுதுல இந்த இடத்துல ஒரு ஷேப் உட்காருதா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஒரு கர்வ் வரும். அந்த கர்வ் தான் நம்மளோட வேஸ்ட் பாயிண்ட்டு. இந்த இடத்துல இப்படி ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் நார்மலாக வச்சா எனக்கு 31 வருது. அது கூட நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேன், 33. ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட தொப்புள் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த தொப்புள் பாயிண்ட்டுக்கு நேராக அப்படியே டேப் போட்டுக்குங்க. டேப் போட்டுட்டு கண்ணாடி பார்த்து எடுக்கிறதுனால நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டா இப்போ எனக்கு இந்த இடம் 38 வரும். 38 வரும்னா நான் அது கூட 2 இன்ச்சை நான் சேர்த்துப்பேன், எனக்கு லூஸ் வர்றதுக்காக. ஆம்ஹோல் சுற்றளவு எடுக்கணும். ஆம்ஹோல் சுற்றளவு இப்படி தான் அக்கலுக்குள்ள விட்டு இப்படி மேலே கூடி டேப் வச்சு எடுக்கணும். ஓகே, இப்போ 16 வருதுன்னா நீங்கள் 16 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஷோல்டரோட எலும்பு முடியுதுல அங்கேருந்து வச்சு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் 6 எடுக்கிறீங்கன்னா எந்த லென்த் எடுக்கிறீங்களோ அதை சுற்றி தான் நீங்கள் சுற்றளவு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு 10 வருதுன்னா நீங்கள் 10 எடுத்துக்கணும். சுடிதாருக்கு 1/2 இன்ச் லூஸ் விட்டு. நெக்ஸ்ட்டு நெக்லைனு சென்டர் ஷோல்டர்ல டேப் வச்சுட்டு உங்களோட நெக் லென்த் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து இப்படி தான் எடுக்கணும். டேப்பை இப்படி கிராஸ் எல்லாம் கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி தான் பேக்கு. சிம்பிளான மெஷர்மெண்ட் வச்சு எப்படி மார்க் பண்ணுங்கிறத போர்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இது யாருக்காகனா எல் ஐசு அருண்னு கர்நாடகால இருந்து அந்த சிஸ்டர் ஆக்சுவலாக சிங்கிள் மதர் போல இதை கற்றுக்கிட்டு தான் ஒரு டெய்லர் ஷாப்பில் போய் நான் ஒர்க் பண்ணி என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில நான் இருக்கேன். தயவுசெய்து இது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் எடுத்த அளவுகள் படி தான் நீங்கள் எடுக்கிற கஸ்டமருக்காக இருந்தாலும் சரி, அதர் பர்சனுக்காக இருந்தாலும் எடுக்கிறோம். இந்த முறையில் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி வருதுங்கிறத. ஒரு சுடிதாராகவே நான் ஸ்டிச் பண்ணியும் காட்டுறேன். ஓகே சிஸ்டர், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யாராவது எனக்கு கஸ்டமர் கிடைச்சி வீடியோக்கு ஒத்துக்கிட்டு அளவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் போடுற எல்லா சுடிதாருமே இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணி போடுறேன். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஷேப்பாக ஃபிட்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நல்லாவே எனக்கு லூஸ் இருக்கு. நான் போடுற சுடிதார் சாரியில் தைச்சது இல்லைங்க, மங்களகிரி காட்டன் ஹேண்ட்லூம் சுடிதார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.